அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டின்னர் வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஹெல்தி ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் ரெசிபி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஒரு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 1½ கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போவுமே முட்டை எப்படி ஆம்லேட் போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஆனால் வித்தவுட் ஆயில், ஒரு பிஞ்சு கூட ஆயில், ஒரு ட்ராப் கூட ஆயில் ஊற்றவே கூடாது. தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த முட்டையை நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஒரு 7 ஆர் 7:30க்குள்ளே நீங்கள் எப்போவுமே இந்த இந்த ரெசிபி தான் இல்லை, எந்த ரெசிபி எந்த சாப்பாடாக இருந்தாலுமே எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறோம் பண்ணல நோ ப்ராப்ளம். வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி 7:30க்குள்ளே நீங்கள் டின்னரை முடிச்சிங்கனாவே ஹெல்த்தியான ஒரு உடம்பு இருக்கும் நமக்கு. ஸோ இது 2 பக்கமும் எடுத்து இப்போ திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நைட்டு டின்னருக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணும் அண்ட் ஃபிட்டாகவும் இருக்கலாம். இது கூட நம்ம வீட்டில் இருக்க குழம்போ இல்லை கொஞ்சோண்டு பொடியோ வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.